ஏய் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துல தானே சொல்லிட்டு இருந்த. இது வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம். பக்கத்துல வந்துட்டோம் வினய். ஜஸ்ட் ½ கிலோமீட்டர் தான். 2 மினிட்ஸ்ல போயிடலாம். ஆமா 2 மினிட்ஸ்னு இது வரைக்கும் 2 மினிட்ஸ் சொல்லிட்ட. எங்க போறோம்னு சொல்ல மாட்டேங்கிற. ஏய் நானும் உன்னை கூப்பிட்டேன். நீதான் ஏதோ வேலை இருக்கு போயிட்டு வந்துடலாம் கார்ல ஏறுன்னு கூப்பிட்ட. நானும் போற வழியில ஒருத்தரை பாத்துட்டு போயிடலாம் வண்டி இந்த பக்கம் திருப்புன்னு சொன்னேன். சரி சரி உனக்கு அர்ஜென்ட்னா வண்டியை யூ டர்ன் பண்ணு. நான் நாளைக்கு கூட அவரை பாத்துக்கிறேன். பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, பாத்துட்டே போயிடலாம். பரவாயில்லையா? அடேங்க அப்பா, அத சிரிச்சிட்டு தான் சொன்னா என்ன? என்னோ நான் உன்னை டிரைவர் வேலை பார்க்க விடுற மாதிரி சலிச்சுக்கிற. ஐயோ சாமி, நான் உன்கிட்ட தெரியாம கேட்டுட்டேன். நீ எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லு, போலாம். ஏய் அங்கதான் ரைட்ல போணும். வினய் ஸ்பாட் வந்துருச்சுடா, இங்கதான் நிப்பாட்டு. சரி சரி ஓகே. வினய் ஒரு 10 மினிட்ஸ் தான், நான் பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். வெயிட் பண்ணு. ஏய் நான் எதுக்கு இங்க வெயிட் பண்ணனும்? இரு நானும் உன் கூட வரேன். ஏய் வேண்டாம் வினய், நீ கார்லயே இரு. 10 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ் தான். போயிட்டு வந்துடுறேன். ஏய் பாப்பா, எங்க போற? நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இங்கெல்லாம் போக கூடாது, வந்த வழியில திரும்பி போயினாரு. ஹலோ, நான் சிங்கத்தை பார்க்க வந்திருக்கேன். சிங்கத்தையா? சாரி, சிங்கம் சார். ராக்கி தெரியுமா? அவர் தான் அனுப்பி வச்சாரு. யாரு? ராக்கி பாயா? ஆமா, இவங்க மூஞ்சுக்கு ராக்கி பாய் வருவாரு. என்னதே? ஒன்னும் இல்ல, நான் சொன்னது ராயப்பேட்டை ராக்கி சார் கிட்ட சொல்லிட்டேனே, அவருக்கு தெரியும். ஓ, ராயப்பேட்டை ராக்கியா? இப்படி டீட்டெயிலா சொன்னாதானே தெரியும். சரி சரி போ, அண்ணன் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க சிங்கம் யாரு? நீ யாருமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சிங்கம் எங்க இருக்காருன்னு சொல்லு. நான் தான்மா சிங்கம். நீங்களா? இத சொன்ன அந்த ராக்கிய கட்டியாலே அடிக்கணும். அவன் தான் தத்தினா, அவன் ரெஃபர் பண்ற ஆளு அவனை விட தத்தியா இருக்கான். ஹலோ மேடம், என்ன மீறி இந்த இடத்த விட்டு போயிடுவீங்களா? யாரு என்னன்னு வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. இப்படி மொட்டையா தலையில அடிச்சுட்டு போனா எப்படி? என்ன ராயப்பேட்டை ராக்கி அனுப்பி வச்சான். அப்படி சொல்லு. நீ பாட்டுக்கு வந்த, அப்படியே யூ டர்ன் பண்ணிட்டு போனா எப்படி? இல்ல, உங்களை பார்த்தா ரவுடி மாதிரியே தெரியல. ஓஹோ, படம் பார்த்து அழுதுட்டு இருந்தனால நீங்களே ரவுடி இல்லைன்னு முடிவு பண்ணிடுவீங்களா? என்னதான் ரவுடியா இருந்தாலும் இந்த சீனை பார்த்தா அழுகையா வருதுமா. எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த சீன் வரும்போது என்ன அறியாமலேயே அழுதுடுறம்மா. என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. என்ன சீன் தெரியுமா இது? சரி சரி, அதை விடுமா. நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த? ஒரு ஆளை மர்டர் பண்ணணும்.
மர்டர் பண்ணுமா? என்ன மேடம் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? ஆமாங்க, வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? உங்களால முடியுமா முடியாதா? முதல்ல நீங்க பார்ட்டி யாருன்னு சொல்லுங்க, நான் முடியுமா முடியாதான்னு சொல்றேன். இவ்வளவுதான் மர்டர் பண்ணணும். யார் இவா? பெரிய கையெல்லாம் இல்லல்ல? அதெல்லாம் இல்ல. இப்ப இல்லன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துட்டு பெரிய அரசியல்வாதி மருமக, அரசாங்க அதிகாரி மருமகன்லாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படி ஏதாவது ஒண்ணு வந்துச்சு பெரிய சீன் ஆயிடும், பாத்துக்கோ. அப்படியெல்லாம் நடக்காது. பொண்ணு என் ஃப்ரெண்டோட வைஃப் தான். ஃப்ரெண்டோட வைஃபா? ஓ, கதை அப்படி போதா? ஹலோ, சிரிக்காதீங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ என் ஃப்ரெண்ட் இருக்கும்போதே இன்னொருத்தன் கூட காண்டாக்ட்ல இருக்கா. அவன் ஒருத்தன் மட்டும் இல்ல, இன்னும் 2-3 பேர் கூட காண்டாக்ட்ல இருக்கா. என் ஃப்ரெண்டு எவ்வளவோ கெஞ்சி பாத்துட்டான், அவ அடங்கவே மாட்டேங்கிறா. ஃப்ரெண்டோட ஃபேமிலி ரொம்ப கௌரவமான ஃபேமிலி. அவனோட அப்பா பிரபலமான டாக்டர். அப்படி இருக்கும்போது அவன் நடத்த குடும்ப மானத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு. அதான் யாருக்கும் தெரியாம அவ கதையை முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்க, அவன் கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் தானா? ஓஹோ, கள்ளக்காதலா? இப்பெல்லாம் பேப்பர், டிவி, எந்த நியூஸ் பார்த்தாலும் கள்ளக்காதல், கொலைதான். ஆனா நான் எதை வேணாலும் சகிச்சுக்குவேன். இந்த பொண்டாட்டிங்க புருஷனுக்கு துரோகம் பண்றது மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த கலிகாலத்துல பொம்பளைங்க எல்லாம் இப்படிதான் இருக்காளுங்க. அதுக்காக புருஷங்காரன் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஒழுக்கமா இல்லைன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, என் ஃப்ரெண்டோ எத்தனையோ தடவை சொல்லி பாத்துட்டான். இவ திருந்துற மாதிரியே இல்ல. பாருங்க, நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்க ரெடியா இருக்கேன். நீங்க ஊன்னு சொன்னா இப்பவே செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன். ஃபுல் செட்டில்மெண்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்குன்னு ஒரு இது இருக்கு. அதனால அட்வான்ஸ் பாதி, அசைன்மெண்ட் முடிஞ்ச பின்னாடி பாதி. ஓகே ஓகே, நீங்க வேலையை ஆரம்பிங்க. காசு உங்க கைக்கு வந்து சேரும். ஆமா, எவ்வளவு வேணும்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். தேங்க்ஸ். சிங்கம், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இது கள்ளக்காதல் மேட்டருங்கிறதால போலீஸ் ஈஸியா மோப்பம் பிடிச்சிரும். அதனால ரெஃபரன்ஸ் எதுவும் கிடைக்காத மாதிரி கிளீனா பண்ணணும். முக்கியமா நானும் அவனும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க கவலையே படாம போங்க. இதுல நீங்க இல்ல, நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது கொலை இல்ல, ஆக்சிடென்ட். சூப்பர். சரி, அப்ப நான் வரேன். ஆண்டி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏன் என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? உங்களால சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு குட் நியூஸ்னு சொல்லிட்ட, அப்புறம் எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? அப்ப சொல்லுங்க பாப்போம். இப்போதைக்கு எனக்கு குட் நியூஸ்னா மித்ரா சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான். அது தவிர வேற என்ன இருக்க போகுது? என்ன, மித்ரா குழந்தைய கொல்ல பிளான் பண்ணிட்டியா? அதுதான் இல்ல. அப்புறம் வேற என்ன? மித்ரா வயித்துல இருக்கிற குழந்தை மட்டும் இல்ல, அவளும் சேர்ந்து அழிய போறா. ஏய், என்ன சொல்ற?
என்ன மித்ரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கேன். எல்லாம் சரியாயிடும். அதான் கோயிலுக்கு போறோம்ல, வா பாத்துக்கலாம். அண்ணே, இந்த ரூட்ல தானே வருவாங்க, இதானே? ஆமா ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு போயிருக்கிற மித்ரா ஆக்சிடென்ட் ஆகி சாக போறா. தீபிகா, இத பாரு, இதெல்லாம் ரொம்ப மோசம். இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சு அவ்வளவுதான், என் வாழ்க்கையே போயிடும். ஆண்டி, நீங்க இந்த அளவுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. நான் ஒரு விஷயத்த பிளான் பண்ணா அவ்வளவு சொத்தையாவா பண்ணுவேன். மித்ராவோட சாவு இயற்கையா நடக்கிற ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடக்க போகுது. இதுல யார் மேலயுமே சந்தேகம் வராது. அதனால பயப்படாம இருங்க ஆண்டி. இல்ல தீபிகா, எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. என்ன விட்டுடுமா, நான் கிளம்புறேன். ஆண்டி, இங்க பாருங்க ஆண்டி, நீங்க இப்போ என் கூட இருந்தாதான் வினய் சொத்து உங்களுக்கு வந்து சேரும். வேண்டானா போயிட்டே இருக்கலாம். இல்ல, நான் அதுக்கு சொல்லல. ஆண்டி, உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இப்படி வீணா பயப்படுறீங்க? என்ன நம்புங்க, உங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் கூட வராம நான் பாத்துக்கிறேன். இத பாரு தீபிகா, முழுசா நான் உன்னதான் நம்புறேன். என்ன கைவிட்டுடாத தீபிகா. என்ன நம்பினவங்கள நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன். டேய், அந்த கார் தான். அவன் ரெடியா இரு. அந்த பொண்ணுதான். அப்படியே கிராஷ் பண்ணும்போது அடிச்சு தூக்குற. சரண, அம்மா, நீங்க இங்கே இருங்க, நான் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மித்ரா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போடா 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 போடா, போய் அடிச்சு தூக்குடா, போடா. உன்னை பார்த்துதானே போக சொன்னேன். என்ன மித்ரா இதெல்லாம்? கொஞ்ச நேரத்துல என் உசுரே போயிடுச்சு. இல்லம்மா, அது எப்படி? வா போலாம். இல்ல, நான் போய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வா போலாம், வா. என்னடா நீ? இல்லனா அவ இப்படி மிஸ் பண்ணிட்டியடா. ஒரு தீவிரத்திட்டான எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போனவள. போடா, அறிவு கட்டவன். அம்மா, ஏன் இவ்ளோ டென்ஷனா வரீங்க? அதான் ஒண்ணும் ஆகலல்ல, ரிலாக்ஸா இருங்க. போ மித்ரா, நீ ஈஸியா சொல்லுவ. கொஞ்ச நேரத்துல என் உசுரே போயிட்டு வந்துருச்சு தெரியுமா? புள்ளத்தாச்சி பொண்ணு, பாத்து போ, பாத்து வான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு? அம்மா, அதான் ஒண்ணும் ஆகலல்ல, கவலைப்படாதீங்க, விடுங்க. சொல்லு சிங்கம். ஹலோ மேடம். ஆயிடுச்சா? முடிஞ்சுதா? செத்துட்டாளா? இல்ல மேடம், மிஸ் ஆயிடுச்சு. வாட்?
என்னடா சொன்ன இடியட்? மேடம், அடுத்த வாட்டி எப்படியாவது கண்டிப்பா முடிச்சிடுறேன் மேடம். என்னாச்சு தீபிகா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? பிளான் மிஸ் ஆயிருச்சு ஆண்டி. எனக்கு அப்பவே தெரியும், நீதான் ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருந்த. ஆண்டி, இன்னைக்கு மிஸ் ஆயிருக்கலாம். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாருங்க, கண்டிப்பா மித்ரா மர்கையாதான். ஆ, அதையும் பாப்போம். சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. நான் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் பா, யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதான் ஒண்ணும் ஆகலல்லம்மா, விடுங்க. இது ஏதோ எதிர்பாராம நடந்துருச்சு, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல மித்ரா, என் உள் மனசுல ஏதோ தப்பாவே தோணிட்டு இருக்க. இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்க எப்பவும் 2 மடங்கு கவனமா இருக்கணும். அப்படியெல்லாம் என்னால விட்டுட்டு இருக்க முடியாது மித்ரா. இனிமே நீ தனியா வெளியில எங்கே போக கூடாது. மா, என்னம்மா, என்ன பஞ்சாயத்துங்க? வீட்டுக்குள்ள வந்ததும் வராதுமா? அதை ஏன் வினய் கேக்குற? கோவிலுக்கு போற வழியில மித்ரா ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் வேகமா வந்து மோத பாத்துச்சுரா. நான் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், மித்ராவை இப்படி பாத்திருக்கவே முடியாது. கடவுளே, என்ன சொல்றது? மா, அவ்வளவுதானே? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். டேய், என்னடா நீ அவ்வளவுதானான்னு கேக்குற? வேற என்ன நடக்கணும்னு நினைக்கிற? அதானே, முன்னாடி இருந்த பாசெல்லாம் செத்து போச்சே, இப்ப இது சாதாரண விஷயமா தான் தெரியும். சரி சரி, நடந்ததை விடு மித்ரா. இனிமே நீ வெளியில போறத எவ்வளவு குறைச்சுக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சுக்கோ. அதுவும் தனியா வெளியில போறத கட்டாயமா அவாய்ட் பண்ணிடு. வெளியில போகணும்னா ஒண்ணு நான் இல்ல வினய் உன் கூட கண்டிப்பா இருக்கணும், மனசுல வச்சுக்கோ. எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. இவ எங்க போறா எங்க வரான்னு கூடவே சுத்துறது தான் என் வேலையா? இவ விட்டா ஊரே வித்துருவா. இவளுக்கு தோண வேற. வினய் தானே என் கூட வந்துட்டு தான் மறுவேலை பாப்பாரு. நீங்க வேறம்மா. சரிம்மா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடு. நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ம்? ஹலோ வினய். சொல்லு தீபிகா. ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயும் போலதான் இருக்கேன். முதல்ல ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லு. ஏய், இங்க பாரு வினய், ஏதாவது மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என் வீட்டுக்கு வான்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீ இன்னும் ஒரு தடவை கூட இங்க வரலையே. எப்போ இங்க வர? முதல்ல நீங்க கிளம்பி வா. எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல தோணுது. எங்க தீபிகா, வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையாவே இருக்கு. பிரச்சனையா? என்னாச்சுடா? இங்க தலைமையில ஏறி உட்காந்துட்டு இருக்கல ஒருத்தி, அவளும் அம்மாவும் எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. அப்போ அவளை ஏதோ ஒரு வெஹிக்கிள் மோத வந்துச்சான். அங்க அவளை அம்மா தான் காப்பாத்திருக்காங்க. ஓ மை காட், என்னடா சொல்ற? மித்ராக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒன்றும் ஆகல, ஆனா அம்மா தான் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இனிமே அவளை தனியெல்லாம் போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவன் என்னவோ பண்ணட்டும். சோ ஜென்டில்மேன், எப்ப எங்க வீட்டுக்கு வரீங்க? வரேன் தீபிகா, ஈவினிங்கா வரேன். டன்டா, நான் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பா நீ வரணும். கண்டிப்பா வரேன்.
ஏற்கனவே இன்னைக்கு ஆக்சிடென்ட் பிளான் நாசமா போச்சு. இதுல அந்த மகாராணி இனி வெளியவே வரமாட்டாளாம். ஒரு கொலை நிம்மதியா பண்ண முடியுதா?